பரப்புரை கூட்டத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப கேவலமான பார்வையா தான் இருக்குது. ரொம்ப அசிங்கமா தான் இருக்குது. தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்றான் விஜய். ஆனா எஸ்ஐஆர் பத்தி பேச மாட்டான், திருப்பரங்குன்றத்துல சங்கிங்க பண்ற கலவரத்தை பத்தி பேச மாட்டான், டீலிமிட்டேஷனை பத்தி பேச மாட்டான். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பிஜேபி பண்ற அயோக்கியத்தனத்தை பத்தி பேச மாட்டான். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது, மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இத பத்தி எல்லாம் கண்டிக்காம பங்களாக்குள்ள பூந்துன்னு உட்காந்துன்னு இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? களத்துல நின்னு இருக்கிறான், பேசி இருக்கிறான், மக்களா பயணம் பண்ணி இருக்கிறான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இவன் தூயாட்சி தருவான்னு சொல்றதுக்கு. 41 பேர் செத்து போயிட்டாங்க, மைக்க போட்டு கேக்குறாங்க, தலை தெறிக்க ஓடுறான். 30 நாள் பங்களா விட்டு வெளியிலேயே வரல அவன். இப்ப இவன் தூயாட்சி தருவானாமா? சார், இல்லாதது ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க சார். இது வரைக்கும் பண்ணாதது ஏதாவது சொல்ல சொல்லுங்க சார். பல பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். இருக்கிற திட்டத்தையே நான் திருப்பி செய்வேன்றான். இவன் தூயாட்சி தருவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க பிளீஸ். நானுமே கேக்குறேன். ஒரு கல்ட்டு கும்பல உருவாக்கிட்டு இருக்கான் சார். அந்த கட்சியில இருக்கவங்க போய் கொள்கை என்னன்னு கேளுங்க. விஜய சிஎம் ஆக்குறதுன்றீங்க. உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டா சொல்ல தரல. ஏன்னா அவன் சொல்லல, அவன் இது வரைக்கும் பேசல. அவன் என்னைக்காதான் அவனுடைய கொள்கையை பத்தி விரிவா பேசியிருக்கானா? அவன் எதுக்கு மேட போடுறான்? மைக்க புச்ச திமுகவை 4 திட்டிட்டு பங்களாக்குள்ள போய் உட்காந்து தனக்கு ரசிகர்களா இருக்கக்கூடியவர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூலயமாக ஓட்டு பொறுக்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு அதிகார பசி நிறைந்த ஒரு சைக்கோபாத்து தான் விஜய். இல்ல, நீ என்ன அரசியல் பண்ண வந்திருக்கன்னு நான் கேக்குறேன். திமுக வெறுப்பு தான் இங்க காலமா திமுக உருவானதுல இருந்தே பார்ப்பனியை விதைச்சுக்கிட்டு இருக்க. அதே தானே நீயும் கையில எடுக்கிற, அதே வாந்தியா தானே நீயும் நக்கறன்னு நான் கேக்குறேன். சார், இவன் எதுவும் சார் அந்த 10 நிமிஷம் வரான் சார், எழுதி கொடுத்தத படிக்கிறான் சார், போயிடுறான் சார். இவன் அரசியல்வாதியான்னு நான் கேக்குறேன். எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான், உள்ள புந்துன்னு உட்காந்து இருக்கிறான். கேள்வி கேட்டா என்ன பத்திலாம் நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு அழுகுறான் மேடையில ஏறி. என்ன ஏன் கேக்குறீங்க, என்ன ஏன் கேக்குறீங்க, நான் இப்படிதான் பேசுவேங்க.